Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக வந்து இந்த saree வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த saree எப்படி வந்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து முந்தானிக்காக வந்து உள்ள ஃப்ளீட்டை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மார்க் பண்ண அதே சைஸ்லேருந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பின் வந்து நான் போட போகிறேன். இந்த டேசல் கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து நம்ம போடணும். ஸோ அந்த டேசல் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பின் பண்ணிட்டேன். அந்த பின்னை வந்து நம்ம கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து நான் வந்து கீழே வந்து நம்ம அந்த பல்லு ஃபுல்லாக வந்து 2 பின் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள ஃப்ளீட்ஸில் வந்து பாட்டம் ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்து தனியாக வரக்கூடாது, தெரியக்கூடாது. பாட்டம் ஃப்ளீட்ஸில் சேமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பாட்டம் ஃப்ளீட்ஸை. ஸோ நம்ம வந்து கடைசியில் இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலேயும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதையும் நான் வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் பண்ண போகிறேன் நான். ஸோ வந்து பாட்டம் ஃப்ளீட்ஸுக்கு வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி சென்டர்லேயும் அந்த இன்னொரு எண்டுலேயும் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு டேபிளோட வந்து இது பண்ணிக்கிறேன், கிளிப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒன்றையும் அரேஞ்ச் பண்ணுறேன். நமக்கு மொத்தமாக கீழே வந்து 5 ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த சாரியில். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து செகண்ட் பின்னை வந்து நான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த பின் பண்ண இடத்த கொஞ்சம் மேலே நம்ம வந்து கிளிப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லாஸ்ட்டு வந்து தேர்டு பின்னை வந்து நம்ம 5 ஃப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து கடைசியில் வந்து போட போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, 3 பின் வந்து நமக்கு வந்து போடணும் டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 3 பின்ஸ் இருக்குது இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண போகிறோம் சாரியை. ஸோ சாரியை அயர்ன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து க்ளீன் ஃப்ளீட் வச்சதுனால ஃபஸ்ட்டு கீழ் ஃப்ளீட் வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக நம்ம வந்து நல்லா அமுங்குற மாதிரி நான் ஒவ்வொரு இதுவும் எடுத்து நான் அயர்ன் பண்ண போகிறேன் ப்ராப்பராக. ஸோ வந்து இதை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து கீழ் ஃப்ளீட் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் நான் வந்து அயர்ன் பண்ண போகிறேன். அப்பப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் மாற்றி. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த கீழே உள்ள ஃப்ளீட்ஸு. ஸோ இது அவ்வளோதாங்க. நம்ம வந்து மேலே உள்ள ஃப்ளீட்டை வந்து முந்தானிலேருந்து இப்போ அயர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நான் வந்து மேலே முந்தானியில் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல நம்ம பின்னு, அதை வந்து நான் கிளிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாரீலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம ஒவ்வொரு மடிப்பையும் எடுத்து நம்ம வந்து அயர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பின்னு செகண்ட் பின்னை வந்து திருப்பி வந்து கிளிப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிடலாம் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி தேர்டு பின் வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து ஷோல்டரில் குத்துற பின் வரைக்கும் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பல்லு ஃபுல்லாக நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து மேல் ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் மேலே வந்து நம்ம ஷோல்டர் பின்னில் வந்து நான் வந்து கிளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் பல்லுக்கு வந்து எடுத்துட்டு நம்ம அதை அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி மேலே வந்து அயர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு மேல் ஃப்ளீட் அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக அயர்ன் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ மேல் ஃப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து அயர்ன் பண்ணணும். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகணும் அயர்ன் பாக்ஸை. ஸோ அவ்வளோதான். இதாங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழ் ஃப்ளீட்டை வந்து ஸோ பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு நீட்டாக நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம நீட்டாக பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ
இதை நான் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்காக ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்கில் மடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வந்து எங்ககிட்ட கற்றுக்கணுன்னா நீங்கள் மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நேரில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து கற்றுக்கலாம். தேங்க்யூ. வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து கற்றுக்கணுன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர்